போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் இயேசு எத்தனை நல்லவர், என் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற தெய்வம் அல்லவா. உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். இந்த காலை நேரத்தில் எங்களை அற்புதமாய் நடத்தும் அன்றைய தெய்வ பிரசன்னத்தினால உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுவோம். பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர், ஆமென். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்று தங்குவே. தேவனை நோக்கி சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி, ஆமென். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகர். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகர். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க, ஆமென். தூதர்கள் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும், ஆமென். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல, சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவில் பயங்கரம், பகலில் அம்பு, எதற்கு பயம் இல்லை. இரவில் பயங்கரம், எதற்கு பயம் இல்லை. உன்
தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிட. உன்னத தேவன் சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கல. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கல. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்று பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்று பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே என்று ஆனந்த என் இயேசு. இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல். இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு. துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு. பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி
மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கரங்களை உயர்த்தி ரமண ஷபலத ரபகனோ ரியந்தன ஷதாரோபாக்குனோ ரியந்தன ஷபலபகமனோ ரியமோனி அந்தன ஷேகரதரிகமனோ ரிபலபலபலதரிகனதரிகமோ ரியந்தரிகனமோ ரிபாபாபாபா ஷேபலபலபலபலபோ. தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை இந்த அதிகாலை நேரத்தில் எங்களை மூடட்டும். தேவ கிருபை இந்த அதிகாலை நேரத்தை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிற ஆவியானவரே. ஆமென் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய சிந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை பரலோகம் தர வேண்டும். சிந்தை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறது. சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளையும் நெருக்கத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. சிந்தை ஒரு மனிதனுடைய ஜீவியத்தையே அழித்து விடக்கூடியது. தற்கொலை பண்ண வேண்டும் என்கிற சிந்தை அவனுக்குள்ளே வரும்போது அவன் தற்கொலை செய்து கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட சிந்தைகளிலே இருக்கிற எல்லா குழப்பங்களும் மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த சிந்தையில் ஒரு பெரிய விடுதலை இந்த காலை நேரத்தில் வர வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த காலை நேரத்தில் என் சிந்தையில் என் ஆண்டவருடைய ஆளுகை வரட்டும். ஆண்டவரே, என் ஆண்டவருக்குள்ளே இருந்த சிந்தை இந்த காலை நேரத்தில் எனக்கு உண்டாயிருப்பதாக. சொல்லுங்க, என் சிந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. என் சிந்தையில் ஆண்டவரே எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கிறது. என் சிந்தையில் எத்தனையோ கண்ணீரின் அனுபவங்கள் இருக்கிறது. என் சிந்தையில் இனி என் வாழ்க்கை முடிந்து போனது என்கிற ஒரு சோதனை காலமாக இருக்கிறது. என் சிந்தையில் இனி நான் என்ன செய்து என் வாழ்க்கை முன்னேற போகிறது, நான் செத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி என் சிந்தனையில் ஒரு உடைக்கப்பட்ட அனுபவம் காணப்படுகிறதே. என் இருதயம் உடைக்கப்பட்டது போல காணப்படுகிறதே. இந்த காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் இயேசுவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னிலே உண்டாயிருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னிலே உண்டாயிருக்கட்டும். பிதாவை கிரியை செய்யும், இயேசுவை கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களிலும் இருக்க வேண்டும். அப்பதான் எங்கள் ஆத்துமாக்களுக்கு பிழைப்பு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு
இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேணும். உங்கள் சிந்தை நிலை உண்டா இருக்கட்டும். சொல்லுங்க, எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. இயேசுவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே என்னிலே உண்டா இருக்கட்டும், என்னிலே உண்டா இருக்கட்டும், என்னிலே உண்டா இருக்கட்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே. ரபால ஷேகமான தரேகமா நிதேரி கமோனோ ரேபாலா தரேகமான தரேகமானா இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. எங்கள் சிந்தை மாறட்டும். எங்கள் சிந்தையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. எங்கள் சிந்தையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஆமேன். எங்கள் சிந்தையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டா இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமே. என் சிந்தையில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். என் சிந்தையில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை இந்த அதிகாலை நேரத்தில் எனக்கு உண்டாய் இருப்பதாக. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்பா, இந்த காலை நேரத்தில் உங்கள் சிந்தை எனக்கு உண்டா இருக்கட்டும். சொல்லுங்க, உங்கள் சிந்தை இன்னிலே உண்டா இருக்கட்டும். நீங்கள் நடந்தபடியே நானும் நடக்க பிரயாசப்படுகிறேன். நீங்கள் நடந்தபடியே நானும் வாழ பிரயாசப்படுகிறேன். எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். பிதாவே, எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்பா, உங்கள் சிந்தை எங்களில் உண்டாய் இருப்பதாக. எங்கள் சிந்தை எங்களை மண்ணுக்குள்ளே தள்ள பார்க்கிறது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெரியதாய் மாறிவிடுமோன்று என் சிந்தை தவறான விசுவாச குறைவான சிந்தையே என்னிலே உண்டாய் இருக்கிறது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும். இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆமென். உம்மில் இருந்த சிந்தை எங்களிலே உண்டாய் இருக்கட்டும். உங்களில் இருந்த சிந்தை எங்களிலே உண்டாய் இருக்கட்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மில் இருக்குமானால் ஒரு பாடுகளை மேற்கொள்ள முடியாது, ஒரு துக்கமும் நம்மை அணுக முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். என் சிந்தையில் ஒரு பெரிய மாற்றம் தாரும். விசுவாச குறைவு என்கிற சிந்தை மாறட்டும். துக்கம் என்கிற சிந்தை மாறட்டும். கண்ணீர் என்கிற சிந்தை மாறட்டும். கவலை என்கிற சிந்தை மாறட்டும். இனி என் வாழ்க்கையில் உயர்வே வராது என்று ஆண்டவரே விசுவாசத்தில் குறைந்து போன சிந்தை மாறட்டும். என் இயேசு ஒரு அற்புதம் செய்யும். என் இயேசு இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்கள் சிந்தை மாறுவதாக. ஒன்றே எங்கள் சிந்தை மாறட்டும். விசுவாச சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களிலே உண்டாய் இருக்கட்டும். எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தாரும். எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தாரும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களிலும் உண்டாய் இருக்கட்டும். தகப்பனே உதவி செய்யும், தகப்பனே உதவி செய்யும். எங்கள் சிந்தை மாறட்டும். ஆண்டவரே, என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. எல்லாரும் சொல்லுங்க, மாறவே
என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பெருமை மாறணும். தகப்பனே, எங்கள் சிந்தை மாறட்டும். எங்கள் சிந்தையில ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு தருவீராக. சிந்தையை கட்டி வைத்த பிசாசின் வல்லமைகள் அழியட்டும். சிந்தையில தற்கொலை எண்ணங்களை கொடுக்கிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும். சிந்தையில எல்லாம் முடிந்தது என்கிற ஒரு உணர்வை கொடுக்கிற எல்லா போராட்டத்தின் வல்லமைகள் அழியட்டும். என் சிந்தையில என் ஆண்டவரே பிரசன்ன வெளிப்படுவதாக, என் ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுவதாக. பூரண விடுதலையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுந்து நின்று ஒரு வேத போதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 48வது அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். 699வது பக்கத்தில் இருக்கு. சங்கீதம் 48 எல்லாரும் சேர்ந்து இப்போ நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டு இருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தரிசிசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே உமது தேவனுடைய கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குவது போல உமது புகழ்ச்சியும் பூமியில் கடையந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய திருப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் அதிகாலை நேரத்திலும் தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வாதமா மகிமையாய் நடத்த அவர் வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது, அங்கே 14வது வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் சதா காலமும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகி போகாதிருந்தால், அவரை நம்ம இறுக பிடித்து கொள்வோம் என்றால், சதா காலத்தில் அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது விரிசல் வந்துவிடும். ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் அவர்கள் அப்படியே பிரிந்து போய் விடுகிறதை கவனிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் குறைபாடுகள் உள்ள உறவுகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே வேதம் சொல்லுது, சதா காலங்களிலும் அவர் நமக்கு தேவனாக இருக்க அவர் விரும்புகிறார். அவர் நம்மை மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவாராம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு தெய்வமாக இருக்க விரும்புகிறார். நாம் அவரை விட்டு விலகி போகாதபடி, அவருடைய கரத்தை நாம் விட்டுட்டு ஓடி போகாதபடி, அவருடைய வாழ்க்கையில் அவரே எனக்கு தஞ்சம் என்று நாம் வாழ்வோமானால், அவர் நம்ம வாழ்க்கையை மரண பரியந்த நடத்த
அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 73:24 சொல்லும்போது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். அவருடைய அந்த வழி நடத்துதல், அவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம வாழ்க்கை முடிவு மகிமையாக இருக்குமா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய முடிவு ஏன் நல்லா இல்லை? வேதம் சொல்லுது, நீங்கள் விருந்து வீட்டுக்கு போகிறதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா அங்கே ஒரு மனிதனுடைய முடிவு தெரியும். நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் தன் வாழ்க்கையை ஆசீர்வாதம் இல்லாமல் முடித்து விடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை முடியும் போது அவர்களுக்கு உறவுகள் இல்லாமல் இருக்கிறது. வாழ்க்கை முடியும் போது அவர்களுக்கு ஏதோ ஒன்றை இழந்தவர்களாக அநேகர் முடிக்கிறதை கவனிக்கிறோம். அவர்கள் சொந்த வீடு இல்லாமல் தன் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். தன் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் வாழ்க்கையை முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லது தன் வாழ்க்கையில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை, போராட்டமாகவே வாழ்ந்து சமாதானம் இல்லாமலே வாழ்ந்து தன் வாழ்க்கையை வியாதியிலேயே முடித்து போகிறவர்கள், இப்படி பலதரப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வழி நடத்துதில்லை. அவர் தன்னை நடத்தும்படி அவர் ஆலோசனைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய என்னுடைய முடிவு அது மகிமையாக இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நடத்த நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். மரண பரிந்து அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்த வேண்டுமானால் அவருடைய ஆலோசனையின்படி நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய முடிவு குறைபாடாக இல்லை, வேதனையாக இல்லை, அது ஒரு கண்ணீராக இல்லை, அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்ற போலவும் இருப்பார். ஆண்டவர் நம்மை நடத்தும் போது வறட்சி காலத்தில் கூட நம்ம ஆத்மா திருப்தி அடையும். அல்லேலூயா. முடிவு மகிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். முடிவு மட்டும் மகிமையாக இருப்பது மாத்திரம் முக்கியமல்ல, இந்த வாழ்க்கையில் வழிநடத்தப்படும் போதும் நம்முடைய ஆத்மா என்ன செய்யுமா? வறட்சியான காலத்தில் என்ன செய்யுமா? திருப்தியாகும். நம்முடைய எலும்புகள் வறட்சி வரும்போது அது காய்ந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, நீ வற்றி போகாத ஒரு நீருற்றை போல இருப்பா. எப்போ? மகா வறட்சியான காலத்தில். அப்போ நம்ம வாழ்க்கையில் வறட்சி மாறணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா திருப்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்தும்படி நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யணும், எதை செய்யாதன்னு சொல்றாரோ அதை செய்யாமல் இருக்கணும். இதுதான் அவருடைய ஆலோசனை. நீங்கள் அவருடைய ஆலோசனைப்படி செய்யும்போது உங்கள் கரங்களை அவர் பிடித்து கொள்வார். நீங்கள் பிடிச்ச நாட்கள் போதும். நீங்கள் பிடிச்சதுனால தான் நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஆண்டவரை விட்டுட்டு வேண்டான்னு ஓடிடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிப்பாரானால் நம்மை மரண பரியந்தமும் மகா வறட்சியான காலத்திலும் கூட நம்ம ஆத்மா திருப்தி அடையும். நம்முடைய எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, ஒரு செழிப்பா வற்றி போகாத ஒரு நீருற்றை போல ஒரு பெரிய ஒரு செழிப்பின் அனுபவத்தை பரலோகம் தர முடியும். அப்போ இந்த காலை நேரத்தில் அவர் நம்மை மரண பரிந்த நடத்தும்படியாய் இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களை மரண பரியந்தம் நடத்துகிற தெய்வம். நீர் எங்களை வழி நடத்த நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மரண பரியந்தம் நடத்த வேண்டும். நீர் எங்களை மரண பரியந்தம் நடத்த வேண்டும். அற்புதம் செய்யும். எங்கள் சிந்தையில் ஒரு மாற்றம் தாரும். எங்கள் சிந்தையில் ஒரு மாற்றம் தாரும். எங்கள் சிந்தையில் ஒரு மாற்றம் தாரும். ஆண்டவரே, என் சிந்தையில்
அநேக நேரத்தில் துக்கம் ஆட்கொள்ளுகிறது. சில நேரத்தில் என் சிந்தையில் ஒரு தோற்றம் வருது, நீ தற்கொலை பண்ணிக்க, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ தற்கொலை பண்ணு என்கிற எண்ணங்கள் வருகிறது. சில நேரங்களில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிறது. சில நேரத்தில் வேலை நல்ல வேலை தான், ஆனால் அந்த வேலைக்கு போக விருப்பமே இல்லை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. குடும்பம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த குடும்பத்தோடு இணைந்து வாழ விருப்பம் இல்லை. இப்படி சிந்தையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும். சிந்தையில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அனுபவங்கள் மாறட்டும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே எங்களில் இருக்கட்டும். தகப்பனே, உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்த எங்களை முற்றிலுமாய் உமக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமா திருப்தியாகி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். என்னை மகிமைகளை ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நான் நடத்தப்படும் போது எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் மரணபறிந்த ஒவ்வொருவரையும் கரம் பிடிச்சு நடத்துங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.